தற்பொழுது நாம் காண இருப்பது சப்தநாடி சக்கரம். இந்த சப்தநாடி சக்கரத்தின் அடிப்படையிலே தான் நமக்கு வரும் புயல், காற்று, அக்னி, சுப நிகழ்ச்சிகள், சுபங்கள், பெரும் வெள்ளங்கள், நீரோட்டங்கள், விளைச்சல்கள் அனைத்தையும் நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். இந்த 7 நாடிகளின் பெயர்களையும் இப்பொழுது வரிசையாக பார்ப்போம். சண்டா நாடி, இது புயல் நாடி என்று சொல்வார்கள். இதற்கு அதிபதி சனி பகவான் ஆவார். வாயு நாடி, பெரும் காற்றுகள் வருவதை குறிக்கும் நாடியாகும் வாயு நாடி. இதற்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார். அதுபோல் எரிபொருள் நெருப்பு நாடி, இதற்கு அதிபதி செவ்வாய் ஆவார். சௌரிய நாடி, சுபநாடி, இதற்கு அதிபதி குரு பகவான் ஆவார். அதுபோல் பிரளய நாடி, இதற்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். அதுபோல் நீரோட்ட நாடி, இதற்கு அதிபதி புதன் பகவான் ஆவார். விளைச்சல் நாடி, அதாவது அமிர்த நாடி என்று சொல்லுவார்கள். இதற்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார்கள். முதல் 3 நாடிகள் சண்டா, வாயு, நெருப்பு, இதற்கு அதிபதியாக சனியாகவும், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சௌமிய நாடி, பிரளய நாடி, நீரோட்ட நாடி, அமிர்த நாடி என்பதற்கு குரு அதிபதியாக பிரித்துள்ளார்கள். இதை எப்படி மழை வரும் என்பதையும் எந்த காலத்தில் மழை நிற்கும் என்பதையும் வரையறுத்த நம் முன்னோர் வழிவகுத்தார்கள். இதற்கு நம் இந்தியாவில், நமது நாட்டில் பூமத்திய ரேகையில் சூரியன் 23 டிகிரியில் வடதிசையில் வடகோளாட்டத்தில் இருக்கும் நாளை தேர்ந்தெடுத்து அதற்கு நமது உஜ்ஜைன் இருக்கக்கூடிய மையமாக வைத்து 360 டிகிரியில் ஒரு வட்டம் வரைந்து காந்தாரம், இலங்கை போன்ற நாடுகளையும் சேர்த்து வரும். அதன் அடிப்படையில் 8 திசைகளாக பிரித்து எப்பொழுது எந்த திசையில் புயல் வரும் என்பதையும் தெளிவாக கூறியுள்ளார்கள் நம் முன்னோர்கள். ஜோதிடம் என்பது வெறும் வருபவர்களுக்கு பலன் உழைப்பது மட்டுமல்ல, வருங்காலத்தை சொல்வது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நமது நாட்டில் என்ன நடக்கின்றது, புயல் வருமா வராதா, பிரளய காலங்கள் உண்டா இல்லையா, அதாவது அக்னியால் எதுவும் சேதாரங்கள் உண்டா போன்றவற்றை தெரிவிக்குமாறு முன்னோர்கள் வகிக்கின்றார்கள். இந்த சப்தநாடி சக்கரம் நமக்கு மிக ஒரு உன்னதமான சக்கரமாக இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.